மதுரையில் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளுக்கு ஆடு, கோழி என அமைச்சர் மூர்த்தி கொடுத்த பிரம்மாண்ட கறி விருந்து பேசுபொருளாகியுள்ளது. தமிழக அமைச்சர்களில் பிரம்மாண்டத்திற்கு பெயர் போனவர் மூர்த்தி. 2022 செப்டம்பரில் மதுரையில் நடந்த அவரது வீட்டு திருமண விழாவை மதுரை மட்டுமன்றி தமிழகமே பேசியது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக தடபுடல் விருந்துடன் விஐபிக்கள் முன்னிலையில் அந்த திருமணம் நடந்தது. இப்போது மீண்டும் அரசு அதிகாரிகளுக்கு அமைச்சர் மூர்த்தி ஒரு பிரம்மாண்ட விருந்தை கொடுத்து திக்குமுக்காட வைத்துள்ளார். மதுரை ஆலத்தூரில் திருமண மண்டபத்தில் பதிவுத்துறை, மாநில பணி மற்றும் அனைத்து அரசு அலுவலர்கள் சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். மேலும் தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருந்த பதிவுத்துறை அலுவலர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு அமைச்சர் மூர்த்தி ஏற்பாடு செய்திருந்த விருந்துதான் கமகமக்க வைத்தது. தலைவாழை இலை போட்டு மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, மட்டன் கோலா உருண்டை, மட்டன் எலும்பு குழம்பு, மட்டன் நுரையீரல் கூட்டு, மட்டன் குடல் கிரேவி, கரண்டி ஆம்லெட், பொரிச்ச மீன், மட்டன் நெஞ்சு எலும்பு ஸ்டாப்ஸ், சிக்கன் 65, ஐரை மீன் குழம்பு, விரால் மீன் குழம்பு, ரசம், புளிக்குழம்பு, மோர் மற்றும் பாயாசம், தயிர் பச்சடி, ஊறுகாய், ஜிகிர்தண்டா, பீடா என ஒரு முனியாண்டி விலாஸ் ஹோட்டலையே இறக்கிவிட்டார் அமைச்சர் மூர்த்தி. இந்த தகவலை கேட்டு அரசு துறை அதிகாரிகள் மட்டுமல்லாது உள்ளூர் திமுக நிர்வாகிகள் கூட மண்டபத்தில் குவிந்து கிடாவெட்டு போல ஏற்பாடு செய்யப்பட்ட விருந்தை ஒரு பிடி பிடித்துவிட்டு சென்றனர்.